வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோடு நாமக்கல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்ம அகாடமிக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி டவுட்ஸ் கேட்டாங்க. அதில் இருக்க காமனான டவுட்ஸ் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீட் அப்ளிகேஷன்ஸில் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக ஈஸியாக முடிச்சிடுறீங்க. பட் அப்லோட் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கும் போது நிறைய பேருக்கு நிறைய டைம் எடுக்குது. அது இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. சில பேருக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது சைஸ் கரெக்டாக இல்லைன்னு வருது. அப்படி சைஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பிக்சர்ஸ் பிளர்ராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இது ரெண்டுமே இப்படி ஓவர் கம் பண்ணி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு 3 வெப்சைட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்ஸில் போயிட்டு உங்களுக்கு பிக்சர்ஸ் பிரைட்டன் பண்ணணும், பிளர்ராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி ரைட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி தனியாக ஒரு ஃபைலாக உங்களோட நேம் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, ஸ்டேட் போர்டும் சரி சிபிஎஸ்சியும் சரி நமக்கு 10th ஒரே ஒரு மார்க் ஷீட் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே 10th மார்க் ஷீட் கேட்குறாங்க, 10th சர்டிஃபிகேட் கேட்குறாங்களே அப்படிங்கிற டவுட் இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டைம் நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மார்க் ஷீட்டுக்கு மார்க் ஷீட்னே நீங்கள் நேம் வச்சுக்கலாம். அடுத்த 10th சர்டிஃபிகேட்டுக்கு நம்மளோட 10th மார்க் ஷீட்டுக்கே பட் ஃபைல் நேம் மட்டும் நீங்கள் என்னவா சேஞ்ச் பண்ணிக்கணும், 10th சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணி வச்சு அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி. ஸோ ஓபிசி யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணலையோ அப்ளை பண்ணி சீக்கிரமாக வாங்க பாருங்கள். இல்லை மேம் எனக்கு ஓபிசி அப்ளை பண்ணுறதுக்கும் இல்லை கிடைக்கிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும், அதுக்குள்ளே அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட ஜென்ரல் கேட்டகரியில் போட்டுக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஓபிசி கேட்டகரியில் போட பாருங்கள். என்னதான் நீங்கள் ஜென்ரலில் போட்டாலும் நம்ம ஸ்டேட்டுக்குன்னு ஒவ்வொரு கேட்டகரிஸ் இருக்கும். அந்த கேட்டகரி தான் உங்களுக்கு என்னவா இருக்கும், ஸ்டேட் கோட்டாக்குள்ளே வரும். நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு ஓபிசி நாட் அக்செப்டபுளாக இருக்கும். ஜென்ரலில் நீங்கள் போட்டு தான் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட்குள்ளே தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜென்ரல் போட்டுக்கலாம். ஓபிசி சர்டிஃபிகேட் கிடைக்க லேட் ஆகுது இல்லை கிடைக்காது அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீட் ரிகார்டிங் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அவங்க டவுட்ஸை இமீடியட்டாக கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.